என்னங்க, நம்மள நிறைய பேருக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறதுனாலே கடுப்பா தான் இருக்கும். ஆனா வெற்றி அடைஞ்சவங்க நிறைய பேரு காலைல நேரமா எந்திரிச்சவங்களா தான் இருப்பாங்க. நம்மள நிறைய பேரு அதிகாலையில் எழுந்திருக்க ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா அதை 2 days மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். 2 days ஃபாலோ பண்ண உங்களுக்கு கண்டிப்பா எல்லா நாளும் ஃபாலோ பண்ண முடியுங்க. அதிகாலையில நீங்க எழுந்திரிச்சு பழகிட்டாலே அதுவே அந்த டேவோட வெற்றிக்கான அறிகுறி தான். ஹால் எல்ராட் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் மிராக்கிள் மார்னிங் என்ற புத்தகத்துல பாத்தீங்கன்னா 6 ஹேபிட்ஸை கடைபிடிச்சிருக்காரு. அந்த 6 ஹேபிட்ஸை நானும் கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் லைஃப்ல நிறைய மிராக்கிள் நடந்துகிட்டு இருக்கு. வாங்க அந்த 6 ஹேபிட்ஸை எப்படி கடைபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அந்த 6 ஹேபிட்ஸை கடைபிடிக்க ஈஸியான வழிய ஆத்தர் நமக்கு சொல்லியிருக்காரு. அதாவது சேவர்ஸ். எஸ் மீன்ஸ் சைலண்ட். சைலண்ட்னா அமைதியா இருக்கிறது இல்ல. காலை எழுந்த உடனே மெடிடேஷன் ஆர் பிரேயர் பண்ணணும். சக்சஸ் ஆன பீப்புள் பாத்தீங்கன்னா எப்பயுமே சைலண்டா இருந்தவங்களா தான் இருக்கும். அடுத்தது ஏ, அஃப்ரிமேஷன். அஃப்ரிமேஷன்னா நான் ஹெல்தியா இருக்கேன், கண்டிப்பா நான் அதிகாலையில எந்திரிப்பேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த அடிக்கடி நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வி, விஷுவலேஷன். விஷுவலேஷன்னா உங்களோட எய்ம் என்னவோ அந்த எய்மை அடிக்கடி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நான் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் தான், நான் டாக்டர் தான் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் விஷுவலேஷன் சொல்றாரு. நெக்ஸ்ட் இ, இ ஃபார் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட உடம்புல என்ட்ரோபாலினிக் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உருவாகி அந்த டே ஃபுல்லாவே நம்மள ரெஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஆர் ஃபார் ரீடிங். ரீடிங்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்ல, நம்ம என்ன ஆகணும்னு நம்ம எய்ம் பண்ணியிருக்கோமோ அது சம்பந்தப்பட்ட புக்ஸா வாங்கி டெய்லி ரீட் பண்றது தான் ரீடிங்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்கிரைப்பிங். அதாவது உங்களோட கோல் என்னவோ அத ஒரு பேப்பர்ல எழுதணும். எழுதி பாத்தீங்கன்னாவே உங்க மைண்ட்ல உங்களோட கோல் அப்படி ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபிக்ஸ் ஆகிட்டாலே நம்ம கண்டிப்பா அதை நோக்கி தான் போறோம் அப்படின்னு அந்த மைண்ட் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த 6 ஹேபிட்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்லயும் 100% மிராக்கிள் நடக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எப்பயும் உங்க உடம்பு சொல்றத நீங்க கேட்கவே கூடாது. நீங்க சொல்றதான் உங்க உடம்பு கேட்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். 4 மணிக்கு எழுபவன் ஞானின்னு சொல்றாங்க, 5 மணிக்கு எழுபவன் அறிவாளின்னு சொல்றாங்க, 6 மணிக்கு எழுபவன் மூடன்னு சொல்றாங்க, 7 மணிக்கு எழுபவன் எருமை மாடுன்னு சொல்றாங்க. இதுல நீங்க எதுவா இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.